நம்ம உடம்பு சரியில்லாம வீடியோ பார்த்துட்டு வந்தோம்னா வந்து 3 நாளாக வந்து 3 சாமி ஃபஸ்ட் நாளாக சரி பண்ணி தரணுங்க. 2வது நாள் வர 18 நாளுக்கு மனம் சேர்த்துருந்தாங்க. 13 நாளையே நல்லா ஆகி மருமகன் வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டரை அடியில் ஒரு வீல் சேர் ஒன்று அடிச்சுட்டு வரலாம் சொல்லியிருக்கிறவங்க வாங்கிட்டு வர்றதுக்கு தடுப்பு அன்னதானத்துக்கு கொடுக்குறது 2000 ரூபா கொடுக்குறோம். எல்லாம் முடிஞ்சது துப்புரவா சாமி வேலைக்கு கொடுக்குவோம். மருமகள் நல்லா பண்ணி கொடுக்குவேன். மகா முனிவர்களுக்கு 18 சித்தர்களுக்கு என்னாலும் நிறைந்த யோகியர்களுக்கு பிரபஞ்ச சக்திக்கு பரிபூரண ஆன்மாக்களுக்கு மும்மூர்த்திகளுக்கு சுவாமியே எல்லா வல்ல எம்பெருமான் கருப்பசாமியினுடைய திருவருளை நோக்கி ஒரு வார இடைவேளைக்கு பின்பு மீண்டும் இறையருளை நோக்கி இந்த இடத்திலே கூடி தன் இதயத்தில் தோன்றிய மனக்குறைகளை எல்லாம் தீர்த்து பெருமையோடு வாழ்வதற்கு நம் ஐயா கருப்பசாமி வழிகாட்டுவார் என்னும் பூரண நம்பிக்கைகளோடு இந்த இடத்திலே கூடியிருக்கிற பக்தர்களுக்கும் நமது திருக்கோவிலில் நடத்துகிற ஒவ்வொரு அருள்நிறை காட்சிகளையும் அருள்நிறை மகிழ்ச்சிகளையும் நெஞ்சார கேட்டு பார்த்து யூடியூப் மூலமாக மனம் நிறைந்து எப்பொழுது கருப்பசாமியை பார்ப்போம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற எல்லா இதயங்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் நம் கருப்பசாமி ஐயனுடைய அருள் பெருகி உங்கள் எண்ணங்களெல்லாம் இந்த பூவுலகிலே நிறைவாகி நீங்கள் என்னாலும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஐயனே, மனிதன் எப்பொழுதுமே தனக்கு வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிறந்ததாக ஒரு மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வேண்டாம் என்று சொல்வதற்கு எந்த மனிதனும் நெஞ்சார வந்ததாக இதுவரை சான்றுகள் இல்லை. வேணும் வேணும் வேணும், தேவை தேவை தேவை, இந்த ஆசையில் தான் மனிதன் மயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவன் பிறந்ததே எப்படி பிறந்தான் என்பது ஒரு மயக்க நிலை. பிறவி பயன்படிதான் பிறந்திருக்கிறான், ஜென்மத்திற்கின்படிதான் பிறந்திருக்கிறான், ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் தான் பிறந்திருக்கிறான். இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தி என்னும் ஒரு மாபெரும் கடவுள், இந்த காரணகர்த்தாக்களை எல்லாம் நாம உணர்ந்து பார்க்கிற பொழுது மனிதனுடைய உடலுக்குள்ளேயே இயங்குகின்ற ஆற்றலுக்கு பெயர் மெய் ஆற்றல். அந்த மெய் ஆற்றல் என்பது எப்படிப்பட்டது? மெய் என்றால் ஒரு வகையில் உண்மை என்பது பொருள். ஆனா இன்னொரு அர்த்தத்தில் அது உண்மை என்பது பொருள். இப்ப மெய் ஆற்றல் என்பது உடல். இந்த உடலை பத்தி தான் நம்ம பேசுறோம். பட்டினத்தடிகளார் உடல் கூற்று அப்படின்னு சொல்லி சுமார் 38 பாடல்கள் ஞானத்துல பாடியிருக்கிறார். இந்த உடல் எப்படிப்பட்டது, இந்த உடல் எப்படியெல்லாம் இயங்கும், இந்த உடலுக்காக மனிதன் என்னமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இந்த உடலால் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா உடல் வேறு உயிர் வேறா என்ற ஒரு கேள்வியை நெஞ்சோடு புறத்தல் என்னும் அதிகாரத்தில்
சுமார் 48 பாடல்களிலே அவர் வந்து விளக்குகிறார் பட்டினத்தடிகளார். அப்போ உடல் வேறு உயிர் வேறு என்றால் இந்த உயிரை வந்து இயக்குவதற்கு காரணமாக எதுவும் உண்டுமானா இல்லை. இந்த உயிர் தானா தான் இயங்குது. அப்படி தானாக இயங்கும்னா அது வந்து பக்கத்திலிருந்து தூண்டி விடப்பட்டு இயங்குதா, அல்லது தூண்டி விடாமல் எங்கோ ஒரு தூரத்தில் ஒரு மேக்னட் பவர் மாதிரி இருந்து ஒரு சக்தி இயக்குகிறதா என்பதை ஆய்ந்து பார்க்கும் பொழுதுதான் மனிதனுடைய ஜீவனுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலுக்கு பெயர் பரமாத்மா. அந்த பரமாத்மா என்னும் ஒரு ஆற்றல் தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு என்பதை உணர்ந்து ஞானியர்கள் நமக்கு வந்து வழிகாட்டினாங்க. பரமாத்மாவை அடைவதற்காக மனிதன் என்ன செய்ய வேண்டும், அப்படி செய்கிற பொழுது அவனுக்கு என்னமெல்லாம் தடைகள் ஏற்படும் அப்படி என்பதை பற்றியெல்லாம் நமது சித்தர்கள், யோகியர்கள், மகான்களெல்லாம் நிறைய ஏடுகளிலே நமக்கு பொறித்தெடுக்கப்பட்டு நமக்கு விளக்கங்களை கூறியிருக்கிறார்கள். நம்முடைய உடல் கூற்று என்றுடைய தலைப்பில் நம்ம பார்த்தோம்னா நம்ம உடலுக்குள்ள 32 சக்கரங்கள் இருக்கு அப்படி என்று ஞானியர்கள் நம்முடைய உடலை பத்தி சொல்லுதாங்க. இந்த 32 சக்கரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றத நமது விஞ்ஞானிகள் மருத்துவத்தின் மூலமாக மனிதனுடைய உடலை 32 கூறுகளாக பங்கு போட்டு அதை போஸ்ட்மார்டம் பண்ணி அந்த 32 கூறுகளின் சக்கரம் இருக்குன்னு சொன்னாங்களே, அது இருக்கா அது இல்லையா அப்படின்னு ஆய்ந்து பார்த்தால் அப்படி ஒரு சம்பவமே இல்லை அப்படின்னு விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் நமக்கு வந்து சில சான்றுகளை கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஞானிகள் சொன்னது உண்மையா அல்லது மெய்ஞானிகள் சொன்னது உண்மை, அதுக்கு மாறுபாடாக விஞ்ஞானிகள் சக்கரங்கள் இல்லை என்று சொன்னார்களே, இது உண்மையா என்ற ஒரு சர்ச்சை எல்லோருடைய உள்ளத்திலும் நமக்கு வந்து ஏற்படும் இல்லையா? ஆனா இதுலதான் ஒரு சின்ன விஷயம் மறைந்திருக்கு. என்ன மறைந்திருக்கு அப்படின்னு சொன்னா, சக்கரம்னு சொன்ன உடனே நம்ம வந்து என்ன நினைச்சிருந்தோம், வட்ட வடிவம், அந்த வடிவத்துல 24 போல் இருக்கும், அது கடந்து சுத்தும், அதுதான் சக்கரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்று மனிதன் உடனே கற்பனை செய்து கொண்டார். ஆனா அப்படி இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய பிராண காற்று இருக்கு இல்லையா, சுவாசிக்கிற காற்றுல மொத்தம் 18 காற்று இருக்கு. ஆனா நம்ம காற்றுன்னு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு பேசாம உட்கார்ந்துக்கிட்டோம். 18 விதமான காற்று, கரியமில வாயு, கார்பன் டை வாயு, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இதெல்லாம் சயின்டிபிக்ல வந்திருக்கு. இத மாதிரி இன்னும் நிறைய காற்று இருக்கு, பிராண காற்று, பிராணவாயுன்னு சொல்லி. இந்த பிராணவாயு இப்படி 18 வாயுக்களாகிய இந்த காற்றுகளும் இந்த பிரபஞ்சத்துல உலாவிக்கிட்டே இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல உலாவுகிற நேரத்துல இந்த தூய நறுங்காற்றாகிய பிராண காற்று, இப்ப அமைதி, தூய நறுங்காற்றாகிய இந்த பிராணன் என்னும் உயிர் காற்று எப்பொழுது உலாவுகிறது என்பதை அறிந்தவர்கள் யார் என்றால் அவர்தான் சித்தர்கள், ஞானியர்கள். அவங்க அருமையாக அறிந்தாங்க. 3:45 5:45 வரை பிரம்ம முகூர்த்தம், அந்த பிரம்ம முகூர்த்தத்துல உலாவுகிறது தான் பிராண காற்று அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டாங்க. அப்படின்னா இந்த காற்று மற்ற நேரத்துல இந்த பிராண காற்று உலாவாதா வராதான்னு கேட்டா உலாவும். ஆனா இந்த பிரம்ம முகூர்த்தத்துல மட்டும்தான் மனிதனால அதை கண்டுபிடிக்க முடியுது, உணர்ந்து கொள்ள முடியுது அப்படிங்கிறத அவங்க வந்து நிறைய விளக்கமாக நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு வந்து சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிராண காற்றுக்கும் நான் சொன்ன சக்கரத்துக்கும் என்ன தொடர்பு உணர்ந்து பார்க்கணும் இல்லையா? நமது உடலிலே 32 பகுதிகளில் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று சுழல்கிறது. நல்ல புரிஞ்சுக்கணும். சக்கரம் வந்து சுழந்து கொண்டு இருக்கின்ற ஒரு உருவம். ஆனா சக்கரம் போல் இந்த காற்று நம்முடைய அங்கத்துக்குள் 32 பகுதிகளில், அவயங்களில் அது சுழல்கிறது. அப்படி அந்த சுழல்கின்ற தன்மையை, அந்த சக்தியை நம்ம ஞானிகள் உடலால உணர்ந்து, அறிவால் புரிந்து, ஞானத்தால் தெரிந்து நமக்கு உணர்த்தப்பட்டதுதான் அந்த 32 சக்கரம் அப்படின்னு சொன்னாங்க. இதை போய் எந்த போட்டோவிலையும் பார்க்க முடியாது, எங்க எக்ஸ்ரேலையும் பார்க்க முடியாது, எந்த ஸ்கேன்லையும் பார்க்க முடியாது. அப்படின்னா இது எப்படி தெரிந்தது அப்படின்னு நம்ம இந்த பிராக்டிக்கலா ஒரு கேள்வியை நம்ம மனிதன் கேட்டுருவான். என்ன எக்ஸ்ரேல தெரியாது, ஸ்கேன்ல தெரியாது, போட்டோவில் தெரியாது, கண்ணுக்கும் தெரியாது, இத்தனையும் தெரியாம இவருக்கு எப்படியா தெரிஞ்சதுன்னு
ஒரு கேள்வியை மனிதன் கேட்பானா கேட்க மாட்டான்? கேட்பான். அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. ஐடியா இல்லை, மனிதன் சிந்திக்கிறது தான். ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கும்போது நமக்கு காது எதிர்பார்க்காம டக்குன்னு அடைச்சது மாதிரி தெரியும். ஆனா மற்ற நேரம் ஏன் தெரியல? ஒரு நேரத்துல போகும்பொழுது சுவாசம் மாறி போறது நமக்கு தெரியும். மூச்சு சரியா எடுக்க முடியலையா அப்படிங்கிறத மாதிரி தெரியும். இது பூரா நமக்கு முக்கிய உறுப்புகள். இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் இந்த ஐம்புலன்களும் முக்கிய உறுப்புகள். நமக்கு உடனடியா தெரிஞ்சிடுது. புரியுதா? இப்படி தெரியாமலேயே நம்ம அங்கத்துக்குள்ள 32 இடத்துல நம்முடைய பிராண சக்தி, நம்முடைய சுவாச வாயுக்கள் 32 இடத்துல சுழலுகிறத அவர் பார்க்கிறார். யாரு? ஞானி பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்னா, மெய்யை உணர்ந்து தன் அறிவையும் மனதையும் உணர்ச்சி பூர்வமாக அங்கத்துக்குள் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது சுவாச அலைகள் எங்கெங்கே போய் தொடுகிறது, உடல்ல சுத்துகிறது, எங்கெங்கு போய் நிற்கிறது என்பதையெல்லாம் நீண்ட காலமாக இருந்து தவத்தாலே ஆராய்ந்து பார்த்து அவங்க சொன்னதுதான் அந்த 32 சக்கரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். இப்போ இந்த 32 சக்கரங்கள்ல நமது 7 ஆதாரங்கள் இருக்கு. இந்த 7 ஆதாரங்களை நான் சொன்னதை நல்ல ஆழமா புரியணும். மேலோட்டமா புரிஞ்சுன்னா இது எப்படின்னு உங்களுக்கு குழப்பமாகிக்கிட்டு இருக்கும். உள்ளுணர்ந்து தெள்ள தெளிவாக ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது சுவாச அலைகளாகிய ஒரு காற்று உணர்வு நம்முடைய அங்கத்துல ஒவ்வொரு இடத்துலையும் நிக்கிறத கண்களால, மெய்க்கண்களால, ஞான கண்களால பார்த்தவங்க தான் ஞானிகள். அப்படி பார்த்து அந்த சுழல்வதை உணர்ந்து 32 இடத்துல சுழல்கிறது என்பதை பலகாலமாக ஆய்ந்து தவத்தால உணர்ந்துதான் நமக்கு சொல்லிட்டாங்க. இது 2ஆம் தரமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது சந்தேகத்துக்குரிய விஷயம் அல்ல. இது யார் வேணாலும் முயற்சி பண்ணி யோக நிஷ்டையில பார்க்க முடியும் என்பது நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி 32 சக்கரங்கள்ல சுழலுகிற பொழுது ஒரு பெரிய விஷயம் நடக்கு. என்ன நடக்குன்னு பாருங்க. ஒரு மனிதனுக்கு நமது இடுப்பு கிருஷ்ணப்படலம். கிருஷ்ணப்படலம் என்பது மேல கிருஷ்ணப்படலம்னா என்ன தெரியுமா? கண்ணு. கிருஷ்ணப்படலத்துல வெயில்ல போயிட்டு இருந்தோன்னு டக்குன்னு கண்ணனா இருட்டா தெரியும் தெரியுமா? அது ஏன் காரணம்? அந்த ஒளியை ஈர்த்து தன்னுடைய கண்களுக்கு கொடுத்த உடனே கிருஷ்ணப்படலம் தன்னுடைய இயக்க நிலையில ஒரு சின்ன வேதி மாற்றம் நடந்திருக்கு. அதனால நம்ம கண்ணுக்கு டக்குன்னு 2 செகண்ட் இருட்டா தெரியும். அதனால அதுக்கு பேர் கிருஷ்ணப்படலம், கருநிறம். கருநிறம். கிருஷ்ணம் என்றால் கருமை என்பது பொருள் சமஸ்கிருதத்துல. அதனால்தான் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சாங்க. கிருஷ்ணனுடைய நிறம் என்னது? கருநீல நிறம். புரியுதா உங்களுக்கு? கிருஷ்ணர்னு பேர் வச்சாங்க இந்த கருமை நிலத்தை. அடுத்து கண்ணன்னு பேர் வச்சாங்க. ஏன்? அந்த கண்ணு, அந்த கிருஷ்ணபடலமாகிய கண்ணும் ஒரு இடத்துல கருமை நிறம் ஏற்பட்டுத்தான் இந்த உலகத்தையே பார்க்கு. உண்மையா இல்லையா? இந்த கருவிழி இல்லைன்னா அந்த உலகத்தை நம்மளால பார்க்க முடியுமா? அதனால எம்பெருமானுக்கு முக்கியமான உறுப்புல பேரை வச்சான் கண்ணன் அப்படின்னு சொல்லி. புரியுதா? இப்படி உள்ளுக்குள்ள உணர்ந்து நம்ம பார்க்கிற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில மெய் ஆற்றல் தான் அந்த கண்ணு. இப்படி நீங்க பார்க்கும் பொழுது இந்த ஒவ்வொரு அவயங்களிலையும் கிருஷ்ணப்படலம்ங்கிறது நாபி தொப்புளுக்கு கீழே நம்முடைய 2 பெட்டிகள் இருக்கக்கூடிய பகுதியாகிய கிட்னி இருக்கிற இடத்துல அதுக்கு மெய்ஞானிகள் கிருஷ்ணப்படலம்னு பேர் வச்சாங்க. அப்படி வச்சது சரதானான்னு சொல்லி பழங்கால வைத்திய முறைகள்ல உள்ளவங்க எல்லாம் ஆய்ந்து பார்த்தாங்க. ஞானியர்கள் எடுத்த உடனே கிட்னி இருக்கிற இடத்த போய் கிருஷ்ணப்படலம்னு சொல்லிட்டாங்களே, இது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருத்தனுக்கு கண்ணு மங்கும் பொழுது அவனை ஆராய்ந்து பார்த்த உடனே அவனுக்கு கிட்னியில ஏதோ இயக்க நிலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்பவும் நீங்க டாக்டரேட் படிச்சவங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. கிட்னியில இயக்கம் குறைஞ்சா கண்களிலே கண்டுகொள்ளலாம். புரியுதா? கண்களில் கண்டுகொள்ளலாம். கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும்னா கண்ணனுடைய நரம்பியல்களும் ஃபெயிலியர் ஆயிரும். ஆனா ஆண்டவன் இதை விட ஒரு பெரிய ஞானி. அதாவது கிட்னிக்கும் நம்ம கண்களுக்கும் தொடர்புள்ள உணர்வுள்ள நரம்புகளை ஒரு பகுதியாகவும், மூளைக்கும் நம் கண்களுக்கும் தொடர்புள்ள நரம்புகளை ஒரு பகுதியாகவும், பொதுவாக பார்க்கின்ற நரம்பியல்களை ஒரு பகுதியாகவும் வைத்து மொத்தம் 3 பிரிவாக நம்முடைய நரம்பியலை படைச்சிருக்கான். எவ்வளவு பெரிய மாஸ்டர் ஆஃப் ஒரு பெரிய சயின்டிபிக் பாருங்க. அது இது இறைவனே இப்படி நம்மளை படைச்சு இந்த பூர்வத்தில் விட்டுருக்கான். யாரும் மனு எழுதி போட்டு படைக்கல.
ஆண்டவன் இவ்வளவு பெரிய ரகசியத்தை நம்ம சரீரத்துக்குள்ள வச்சு நம்மளை படைச்சு வச்சிருக்கிறாரு. இதை ஞானிகள் உணர்ந்த உடனேதான் கிட்னி இருக்க இடத்தை கிருஷ்ணப்படலம் என்று சொல்லுங்கள். அந்த கிருஷ்ணப்படலத்துக்கும் நம்ம கண்களுக்கும் தொடர்பு இருக்கு என்பதை பூவுலகிலே பிற்காலத்தில் மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்பதை அவர் சொன்னார். இப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த முகத்துல கண்களை வச்சு நம்ம கிட்னி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். புரியுதா? நம்ம காதின் அளவை வச்சு நம்முடைய இதயத்தினுடைய தன்மையை பார்த்துடலாம். மூக்கின் தன்மையை வச்சு நுரையீரலை பார்த்துடலாம். வாயின் தன்மையை வச்சு உணவு குழாய், இறப்பை சம்பந்தமான, உடல் சம்பந்தமான அத்தனை விஷயத்தையும் பார்த்துடலாம். நாக்குல புண்ணு வந்திருக்கான்னு டாக்டர் எடுத்த உடனே நாக்கத்தர பார்க்குறாங்க. சும்மா வேடிக்கைக்கா பார்த்தாங்க? நாக்குல பிரச்சனை இருந்தால் உள்ள குடலுக்குள்ள குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒவ்வொரு பகுதிகளையுமே நம்முடைய வெளித்தோற்றத்தை வச்சே உள்ளுறுப்புகளை கண்டறியக்கூடிய ஞானம் இருந்துச்சு. அந்த ஞானத்தை உருவாக்கியது எதுவென்றால் அதுதான் இந்த 32 இடத்துல சுழறுகிற பிராண காற்று. இதுல இன்னொரு பெரிய ஒரு மகத்துவம் இருக்கு. அந்த மகத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்ப்போம். நம்முடைய 32 பகுதியில ஒவ்வொரு இடத்துல இந்த பிராண காற்று போய் நிற்கும் பொழுதெல்லாம் மனிதனுடைய மனசு ஒவ்வொரு நிலையில மாறும். ஒவ்வொரு நிலையில மாறும். அந்த மாறக்கூடிய தன்மத்தை என்ன சொல்றாங்கன்னா, சுழல்கின்ற பிராண காற்று ஒரு இடத்தில் குவியமாக நின்று நீண்ட நேரம் சுழன்றால் அதற்கு பெயர் பூதகம் என்பது பொருள். நம்ம ஆள் அதை சிம்பிளா பூதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஞானிகள் அதை பூதகம்னு சொன்னாங்க. ஆனா அதை நம்ம பிற்காலத்துல நம்முடைய மக்கள் அதை பூதம்னு சொல்லிட்டாங்க. 32 பூதம். எப்படி 32 பூதம் இந்த உடம்புக்குள்ள இருக்கு? ஆமா. எப்படி இருக்கு? நீங்க பூதம்னாக்கள் அது பெரிய குண்டு குண்டுன்னு இருக்கும், மாயாஜாலம் பண்ணும், கேட்டதெல்லாம் தரும். நீங்க அந்த வேடிக்கையில பார்த்துருப்பீங்க. அவங்க சொன்ன வேடிக்கை அப்படி இல்லை. இந்த சுழல்கின்ற பிராண காற்று ஒரு இடத்தில் குவியமாக நின்றால் அதுக்கு பேர் பூதக சக்தி என்பது பொருளாகும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பிராண காற்று நிற்கும் பொழுது நம்முடைய மனசும் அறிவும் வேறுபடும். மனசும் அறிவு வேறுபடும். வரல குண்டலினி என்னும் ஒரு இடத்துல போய் இந்த பிராண காற்று கொஞ்ச நேரம் நின்று வேலை செய்ய ஆரம்பிச்சிடுதுன்னா மனிதனுக்கு கடவுள் சிந்தனை, ஞான சிந்தனை, ஞானத்தை போன்ற வடிவமைப்பு, அது சம்பந்தமான அலங்காரம், அது சம்பந்தமான எண்ணம், இவைகளெல்லாம் மனிதனுக்கு தோன்றிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். குண்டலினி பக்கத்துல போய் இந்த பூதகம் நின்றுச்சுன்னா, இந்த பிராண காற்று நின்றுச்சுன்னா அப்படி செய்யும். அதுல இருந்து சற்று கொஞ்சம் மேலே ஏந்தி நாபிஸ்தானத்துக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுவோம். சதா காலகட்டமும் மூளை ஆராய்ச்சி, சிந்தனை, கல்வி, உலகத்தை பற்றி ஓயாம புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள், கிரகலித்தல், நினைவாற்றல்கள், இவைகளெல்லாம் வந்து தோன்றும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி 32 பகுதிகளிலும் நம்முடைய பிராண காற்று நின்று நின்று வேலை செய்கிற பொழுது 32 விதமான மனநிலைகளையும் கேரக்டர்களையும் மனிதன் அடைகிறான். 32 விதமான கேரக்டர்களை மனிதன் அடைகிறான். 74 குணங்களை மனிதன் பெறுகிறான். 242 நடைமுறைகளை மனிதன் அடைகிறான். இப்படி பற்பல தத்துவங்கள் இந்த உடம்புக்குள்ள இருந்தே தோன்றுது. இத்தனையும் தோன்றுவதற்கு காரணம் நம்ம சரீரத்துக்குள்ள ஓடக்கூடிய சுவாச அலைகள் 32 பகுதிகளிலே சுழன்று 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 கொண்டே இருக்கிற பொழுதும், ஒரு இடத்துல குவியமாக இருக்கிற பொழுதும் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு உள் மன ஆற்றல், அந்த ஆற்றல் தான் நம்முடைய நடைமுறையை பயன்படுத்துது. சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனசுலையும் சுவாதிஷ்டானத்திலையும் போய் சுழல் காற்று நின்றுச்சுன்னா சதா காலகட்டமும் கல்யாணம் முடிக்கணும், குழந்தை பெறணும், அப்படி இப்படின்னு ஒரு பற்பல சிந்தனையும் வேதனைகளும் அவன் உள்ளத்துல தோண்டிக்கு லோ 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 லோன்னு அவன் உள்ள இருந்துகிட்டு இருக்கும். அதே விஷயம் இந்த சுவாச பிராண காற்று அநாகதமாகிய நெஞ்சப்பகுதியிலே வந்து நின்றுச்சு அப்படின்னு சொன்னா தான் தன்னலம், நம்மளே வாழணும், வேற யாரும் வாழக்கூடாது, எல்லாம் எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற ஒரு மமதை உணர்ச்சி அந்த மர்மகத்துல நிற்கும் பொழுது அந்த மனசும் அந்த கேரக்டரும் மனிதனுக்கு வந்துடும். அதே விஷயம் வந்து ஞான பகுதியாக ஆக்ரஸ்தானம், ஆக்ஞை, அதான் ஆக்ரஷ்ணஸ்தானம், அந்த ஸ்தானத்துல இந்த பிராண காற்று நின்றுச்சுன்னா ஆணவம், என்ன மிஞ்சின அறிவாளி இந்த உலகத்துல எவன்டா இருக்கான், நீ சொல்லி நான் கேட்கணுமா, எல்லாமே நான் தான், என்ன மீறி இது ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அப்பதான் ஆட்களை ஈஸியா சொல்லுவாங்க, வேலுக்கு கருவம் தலைக்கு ஏறி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பிராண காற்று
ஆக்கியஸ்தானமாகிய ஆக்ஞையில போய் இருக்கும் பொழுது இந்த சிந்தனையை பூரா கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு இடங்களையும் கொடுக்கும் பொழுது அந்த ஞானஸ்தானமாகிய ஒரு இடம் எங்கே இருக்கிறது என்றால் ஆக்ஞாவுக்கும் சகசிராரத்துக்கும் உள்ள ஒரு இடத்துல இருக்கு. அந்த பகுதியில நம்முடைய பிராண காற்று போய் சுவாச அலைகள் போய் அப்படி ஒரு இயக்கத்தை கொடுத்து பூதகமாக நின்றுச்சுன்னா அவன் ஞானிகளைப் போல வடிவம் எடுப்பான். ஞானத்தை பற்றியே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். எதிரியாவது ஒன்றை பற்று வைத்து அதிலிருந்து விடுபட முடியாத மனோநிலைகளை அவன் அடைந்திருப்பான். அப்படி அடைந்திருக்கிற பொழுதுதான் தான் உடுத்துகின்ற உடை காவி உடை, தெய்வீகத்தை போன்ற அலங்காரம், மாலைகள், தோற்றங்கள், இவைகளெல்லாம் விதவிதமாக மனிதன் வச்சுக்கிறது இந்த விஷயத்துல தான் இருக்கும். இதெல்லாம் பிராண காற்று இயற்கையா சுழல்வதனால நடக்கு என்பதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அது சுழல்வதற்கு ஒரு மூல காரணம் என்னும் ஒரு ஆற்றல் ஒருத்தன் ஆட்டிக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? அவன் தான் மனம் என்னும் ஒரு கடவுள். மனம் என்னும் ஒரு கடவுள். அந்த மனம் என்னும் ஒரு சக்தி இந்த பிராண காற்றை எங்க வேணாலும் இழுத்துக்கூடும், எங்க வேணாலும் விட்டுக்கூடும். ஆனா அந்த மனது ஏங்காம இயற்கையா அந்த காற்று போய்கிட்டு அதுக்கு பின்னால அந்த மனது போய்கிட்டே இருக்கும். மனதின்படி ஜீவ காற்றை தன் பக்கத்தில் இழுத்து விட்டு அதை ஏக்கி விட்டான் என்றால் அவன் சித்தன். அது போற வழியில இவன் மனதை விட்டுட்டான்னா அவன் சாதாரண மனிதன். புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. அப்போ புலனடக்கம், மன அடக்கம், உணர்வடக்கம், உள்ளடக்கம், இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் நம்ம உடலுக்குள்ளேயே இறைவன் நம்மளை படைக்கும் பொழுதே இத்தனை சக்திகளையும் பரிபூரணமாக வைத்து இந்த பூலோகத்துல நம்மளை படைக்க வச்சிருக்கான், நம்மளை படைச்சு வச்சிருக்கான். நான் சொன்னேன், கிட்னிக்கும் கண்ணுக்கும் உள்ள நரம்பு ஒரு தனி வெளியில போகுது, மூளைக்கும் கண்ணுக்கு உள்ள ஒரு நரம்பு தனியே போகுது, பொதுவா பார்க்கக்கூடிய நுணுக்கமான உணர்வு உள்ள ஒரு நரம்பு ஒரு பக்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் பற்பல விஷயத்தையும் இது யாராவது சிந்திக்காம இந்த நரம்பு இங்க வை, இந்த நரம்பு இங்க வை, இதை இப்படி பார்க்கவை அப்படி செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம உணர்ந்து பார்த்தோம்னா முடியாது. ஆனா நடந்திருக்க. அது எப்படி நடந்துச்சு? அப்போ நம்ம அறிவுக்கும் நம்ம செயலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் நம்முடைய ஜனனத்துக்கும் நம்முடைய பிறப்புக்கும் இந்த உலக தோற்றத்துக்கும் காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத ஞானியர்கள் உணர்ந்துதான் இதையெல்லாம் கடந்த ஒரு பொருள் இருக்கு, அதுதான் கடவுள். அதுதான் கடவுள். அந்த கடவுளை நீ வணங்கும் பொழுது உன் உள்ளமும் உன் உணர்வும் மனசும் நிறைஞ்சிரும். அதுக்கு நீ சரணாகதி ஆகுவதற்குன்னு ஒன்னு நெறிப்படுத்தி கொள்ளணும். அப்படி நெறிப்படுத்தி கொள்ளுகிற பொழுதுதான் உனக்கு தெளிவும் விஷயமும் கிடைக்கும். வீணான அலங்காரமும் வீணான தோற்றமும் உனக்கு பெருஞானத்தை கொடுக்காது, அது வெறும் தோற்றம்தான் அப்படின்னு பட்டினத்தார் சொல்றார். நீற்றை புனைந்தென்ன நீராட போயென்ன நீ மனமே ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய் ஆற்றில் கிடந்தும் துறை அறியாது தவித்தரையே. திருநீரை உடலெங்கும் பூசி காலையும் மாலையும் குளிச்சு, அதான் நீற்றை புனைந்தென்ன, திருநீற்றை உடலெல்லாம் பூசி என்ன நீராட போய் என்ன காலை மாலை இருவேளை குளித்தென்ன. அப்படி குளிச்சா ஞானம் கிடைக்கும்னா பாம்பும் தவளை நண்டு எல்லாம் தண்ணிக்குள்ளே கிடக்க, அதுக்கெல்லாம் ஏன் ஞானம் வரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம்ல நம்ம. அதனால குளிக்கிறதுனால வரல. அடுத்து சொல்றாரு, நீ மனமே மாற்றி பிறக்கும் விதி அறிந்தா இல்லை. பிறந்த பிறப்ப மாற்றி பிறக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மனத்துக்கு முடியுமாயா? இல்லைன்னா மனிதனுக்கு தான் முடியுமா? முடியாது. இதற்காக ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய். ஒருத்தரால் ஏற்றப்பட்ட மந்திரங்கள் தான் ஸ்வாகா, நம, நமக இப்படி சொல்லக்கூடிய மந்திரங்கள். இந்த மந்திரத்துல கோடி என்றால் முடிவு என்பது பொருள். எப்படி முடிவுன்னு பொருள்? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், கோடி. கோடிக்கு மேல 1க்கு அடுத்து 10 வந்துருச்சு, 10க்கு அடுத்து 100, 100க்கு அடுத்து 1000, 1000க்கு அடுத்து 10,
10,000, அடுத்து லட்சம், லட்சத்துக்கு அடுத்து கோடி, கோடிக்கு அடுத்து அடுத்த எண்ணிக்கை இல்லையே. அப்போ கோடி என்றால் முடிவு என்பது பொருள். புரியுதா? இதைத்தான் ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய். 7 வகையான முடிவுகளை கொண்ட மந்திரங்களை ஓதுறதுனால உனக்கு ஞானம் கிடைச்சிரும்னு சொன்னா அது கிடைக்காதுடா. அதெல்லாம் வெறும் பயிற்சி, வெறும் பாராயணம். இந்த உலகத்துக்கு மக்களுக்காக பிரமியோகம் பண்ணுவதற்கும் மனிதனுடைய வெளி உணர்வு, வெளி மனதை சாந்தப்படுத்துவதற்கும் ஏற்படுத்தி கொண்ட ஒரு வகையான அது ஒரு தொழில். அது ஒரு தொழில். ஆனா அது தெய்வீகமான தொழில். அதன் மீது மனிதன் தன்னுடைய செவியால் கேட்டு மனதால் உணர்ந்து பற்று வைக்க வேண்டும் என்பதற்காக புற வழிபாடர்களுக்கு, வெளி வழிபாட்டுக்கு உருவாக்கப்பட்டதுதான் அந்த மந்திரம். அதுக்கு அடுத்து சொல்ல, ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய், ஆற்றில் கிடந்தும் துறையறியாது தவித்தனையே. ஆத்துல தண்ணி போய்கிட்டு இருக்கும். ஓரத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி அப்படி சுழண்டுகிட்டே இருக்கும். அதுல இவ்வளவு இடத்த ஒரு குச்சி கிடக்கும், அதுவும் சேர்ந்து சுத்தும். என்ன அப்படி சுத்துது? ஆத்துல தண்ணி நேர போகுது, அது மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா நேர போற தண்ணி தெரிந்திருந்தும் அந்த குச்சியால் அந்த சுழற்சியை விட்டு வெளிவந்து நேர எப்படி போக முடியவில்லையோ, அதுபோல மனிதன் ஆன்மீகம், ஞானம், தெளிவு, மனோபக்குவம், மனோலயம் என்னும் நேராக ஓடக்கூடிய ஆறு தெரிந்திருந்தும் சாதாரண வாழ்க்கை சுழற்சிக்குள்ளே சுழண்டு கொண்டு கிடக்கிறான் என்பதை உணர்த்தினார் பட்டினத்தடிகளார். அதான் ஆற்றில் கிடந்தும் குறை அறியாது தவித்தனையே. தவிச்சுக்கிட்டு இருக்கேடா, வெளியே வர முடியலையே. ஆளில் துரும்பெனவே அங்கும் இங்கும் உன்னடிமை, பாலில் திரிவதென்ன பாவம் பராபரமே. குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள், புரியுதா, பராபரக்கணி பாடினார். ஆளில் துரும்பெனவே, அதே மாதிரி தாய்மானவ சாமியும் பாடினார். ஆளில் துரும்பெனவே அங்கும் இங்கும் உன்னடிமை. ஆளிதான் எடுத்து கடல். கடல்ல அலை ஓய என்னைக்கு ஓய போது, நம்ம என்னைக்கு கரையில் நிற்க போறோம்? ஓயாத அலை, அலைகள் ஓய்வதில்லை. சினிமா நினைச்சுக்கிடாங்க, பேரும் அதுதான், நிலைமையும் அதுதான். அந்த அலைகள் ஓயாத அலை கடலுக்குள்ளே ஒரு துரும்பு போய் மாட்டி கிடச்சுன்னா கரை சேருமா? சேராது. முன்னும் பின்னும் இழுத்துக்கிட்டே இருக்கும். அதைத்தான் சொன்னார். ஆளில் துரும்பெனவே அங்கும் இங்கும் உன் அடிமை. நான் மாட்டிக்கிட்டேன்டா. சாகரம் என்னும் கடல், வாழ்க்கை சக்கரம் என்னும் ஒரு கடலுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன். அது சொல்றாரு. ஆளில் துரும்பெனவே அங்கும் இங்கு உன் அடிமை, பாலில் தெரிவதென்ன நான் பாவம் பராபரமே. என்னால வெளியே வர முடியல ஈசனே, நான் பாவம், என்னை கை கொடுத்து தூக்குப்பா அப்படின்னு ஆண்டவன்கிட்ட இறைஞ்சி கேட்டார் தாய்மானவர் சாமி. இதெல்லாம் மனம் நொந்துக்கிட்டு ஆண்டவன்கிட்ட கேட்டுக்கிடக்கூடிய ஒரு விஷயம். புரியுதா உங்களுக்கு? அதனால மனிதனுக்கு எப்பொழுதும் இந்த ஞானத்தை பெறுவதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் நடந்து கொள்வதற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது என்னது? மனசு. இந்த மனத்தை மட்டும் சரியாக்கிட்டோம்னா அது எல்லாமே சரிதான். கடவுளை கூட மனம் சந்தேகப்பட்டுரும். என்ன, ஆண்டவனையும் சந்தேகப்பட்டுரும், அடியார்கள் எம்மாத்திரம், எல்லாமே நடக்கும் உலகத்துல. ஆனால் எல்லாரும் தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி உண்மையான ஒளிமயமாகிய எம்பெருமான் இறைவனை உங்கள் உள்ளொளிக்குள்ளே நிறுத்தி பேரானந்தத்தை பெற்று பெருவாழ்வை பெற்று என்னாலும் உயர்ந்திருப்போம் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்க வணக்கம். ஒரு ஆராதனை. வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா ஞானிகளே, முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமான வந்திறங்கி என் நெஞ்சுக்குள் இருந்து நிர்மலமாக இருந்து நேர்மையாக வாக்கு சொல்லி சொன்ன வாக்கு நடக்கும்படி கூப்பிட்டு சொல்லணும்பா. பட்டணத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். வாழ்க்கை முதல் உத்தரவு மாயாபுரம். என்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க வீட்டு எல்லைக்குள்ள நுழையிறதுக்கு முன்னால ஒரு விநாயகர் இருக்காரு. அதே மாதிரி ஈத்தனின் மறுபடியுமாகிய பைரவருடைய ஆட்சி உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கு. புரியுதா? அன்னை ஆதிபராசக்தியினுடைய பிரதியாக காளி, மாரி போன்ற தெய்வங்கள் உங்க உடலுக்குள்ள இருந்து ஏக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப சில காலங்களாக நாகம் சொந்தமான தெய்வம் உங்க குடும்பத்துல குடியிருந்து உங்களை காக்கிறதுக்கு முன் வந்திருக்கு. காலன்னு சொல்லலாம். இவளுடைய உடலை நான் ஆராய்ந்து பார்த்தேன்.
நரம்பியலில் எந்த ஒரு பலவீனமும் இல்லை, மூளை சம்பந்தமான நரம்பியலிலும் குறைகள் இல்லை. ஆனா மனநிலைகள் மட்டும் ஒரு அதிருப்தியால் பாதிக்கப்பட்டு அதுக்கு என்ன தெளிவு என்பதை தெரியாத ஒரு நிலைகளாக இருந்துட்டு இருக்கு. இதை சரி பண்ணி வெற்றியாக வாழ வச்சு தந்தா போதும்லாம் கால் சொல்லலாம். இது வந்து பார்க்க இவருடைய மனநிலைகளை சரி பண்ணி நல்ல மகளாக வாழ வச்சு தரேன். ஜெயிச்சு தரேன். பக்கத்துல வரலாம். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டுவாமா. என்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ரட்சகா அம்பிகை. அந்த ரட்சகா அம்பிகைங்கிறது யாருன்னு பார்த்தேன். கற்ப ரட்சகா அம்பிகை. எங்க இருக்கு கற்ப ரட்சகா அம்பிகை கோயில்? திருக்கருக்காவூர்ல இருக்கா? கேள்விப்படவே இல்லையா? இப்ப நான் சொல்லுதேன் கால். கற்பக ரட்சகாம்பிகை என்பது புன்னை வனத்து ஈசர். புன்னை மரத்தினுடைய வேறு சிவபெருமானுடைய வடிவத்திலேயே இருந்து அங்க வந்து ஒரு பெண் மயில் தாயாக அவதாரம் எடுத்து அவரை கும்பிட்டுச்சு. அப்படி கும்பிட்டு வருகிற பொழுது ஒரு பெண்மணியும் அங்கே வணங்கி வந்தாள். அப்படி வணங்கி வருகிற பொழுது அந்த புன்னை மரத்து வேர்ல இருந்து ஒரு நெய் தோன்றியது. அந்த நெய்யை எடுத்து சாப்பிட்ட உடனே அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு கற்பரட்சகாம்பிகைன்னு பேர் வச்சான். அதனால்தான் இன்னைக்கு எல்லாரும் குழந்தை பாக்கியம் வேணுங்கிறதுக்காக திருக்கருக்காவூர் என்னுடைய இடத்துல போய் கற்பரட்சகாம்பிகையை கும்பிடுவாங்க. அப்படி அந்த ரட்சகாம்பிகையினுடைய அற்புதமான அருள் சக்தியும் அவளுடைய அனுக்கிரகமும் உன் குடும்பத்துக்கு தேவைப்படுது. உனக்கு பேர வேணுமா பேத்தி வேணுமா? பேர வேணும். கால் வந்து கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு இந்தா முருகா அப்படின்னு சொல்லி பேர் வை. ஆம்பளை பையன் பிறப்பான், வெற்றி வேலோட வருவான். பணம் வந்தாச்சு வந்தாச்சு இருக்கா? என்ன டாக்குமெண்ட்ப்பா? அப்படியா? கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்களா? கால் ஒன்று சொல்லலாம். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. உட்காரலாம். தூரம் தெரியாத மாதிரி நிக்காதடா, பக்கத்துல வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லையில முனியன் அப்படின்னு ஒரு தெய்வத்தினுடைய சக்தி இருக்கு. சரானா இருக்கா? வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். மதுரை வீரனுடைய அருளாட்சி பெற்ற ஒரு இடமாக உங்க இடம் திகழ்கிறது. கால் ஒன்று. அழகர் மலையிலிருந்து வாரிகளை குதிரையில நீங்க யாரு கேட்டு பார்ப்போம். வரலாம். அதே மாதிரி குடும்பத்தோட வணங்குவதற்கு அழகர் மலையிலிருந்து நான் வருவேன். இப்ப ஈராண்டு காலங்களாக நீதிமன்றத்துக்குள்ள போய் உன் வாழ்க்கையை கொண்டு போய் திணிச்சு வச்சிருக்கு. அங்கிருந்து ரிலீஃப் ஆயிருவோமா அல்லது நாம குற்றவாளிங்கிற லிஸ்ட்ல எங்கேயாவது போய் லாக் ஆயிருவோமா? இதுல இருந்து முடிவு எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு தெளிவை கருப்பசாமி தரணும். இதுல யாருக்கும் பாதகம் இல்லாம எங்களை விடுதலை ஆக்கி விட்டாலே போதுங்கிறது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா. அக்காட்டு பார்த்துருவான். அந்த வழக்குல இருந்து உன்னை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? அங்கதான் நான் ஆராய்ந்து பார்த்தேன். அவங்களுடைய மனநிலைகள் உன் பக்கத்துல ஒட்டி வர்றத மாதிரி இல்லை மகனே. அதுக்கு இன்னும் 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. அதே மாதிரி ஒரு வீடு சம்பந்தமான பத்திரம், வீடு சம்பந்தமான குழப்பமும் உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கும். அவைகளையும் சரி பண்ணி வாழ்க்கையும் நான் தெளிவு பண்ணி தரேன். இன்னைக்கு ஐப்பசி மாதம் 18ஆம் தேதிக்கு உட்பட உன்னுடைய எதிரி தரப்புல இருந்து ஒரு செய்தியை வர வச்சு முழுமையான முடிவை தந்து உன்னை ஜெயிக்க வச்சா போதும்ல. இந்த வா மகனே, ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, வாழ்க்கை. சாப்பிட்டு போ, சாப்பிடாம பிறாட. கர்மசாமி அதே மதுரை மாநகர். பேசாதே வாயுள்ள ஊமை, சொந்தம் என்ன பந்தம் என்ன சொன்னால் பாவமே,
தீபம் திரைப்படத்துல சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் நடித்த படம். வாய் பேசாம இருக்கிறது யாருப்பா? கால்வன் சொல்லலாம். நீ சொன்ன வார்த்தைக்கும் வந்து உட்காரலாம். ஒருத்தனுக்கு தீராத பசி ஒரு இடத்துல அன்னதானம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை நின்றுகிட்டே வாங்கி ஒரு இடத்துல சாப்பாடை வாங்கிட்டு நமக்கு சாப்பிட்டுருவோமே அப்படின்னு நினைச்சு ஒரு மரத்தடிக்க போனான். அப்படி கையில எடுக்க போகும் பொழுது மேல இருந்து ஒரு காக்கா அந்த சாப்பாட்டுல எச்சம் போட்டுருச்சு. சாப்பிட முடியுமாடா? முடியுமா? முடியாது. உடனே என்னாச்சு? சாப்பாடை சாப்பிடவும் முடியல, ரெண்டாம் தர கியூல போய் நின்று வாங்கவும் முடியல. அன்னைக்கு அவன் பட்னியா இருக்கணும்னு எழுதப்பட்டதுதான் அது. அத மாதிரி வாயை திறந்து விடணும் அப்படின்னு நினைச்சு என்னைய பார்த்து சொல்லுங்க மக்களே அப்படின்னு சொன்னேன். உங்களுடைய காதுல அது வேற மாதிரி விழுந்து நீங்க புரியாம போயிட்டீங்க. அதனால இன்னும் 3 வார காலம் அவகாசம் இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு உங்களை பேச வைக்கிறேன். புரியுதா? பௌர்ணமி அன்னைக்கு பேச வச்சு தாரேன், தெளிவு பண்ணி தாரேன், ஏன் இந்த நிலைமை என்பதையும் கொண்டு வந்து தாரேன். மதுரை வீரன் வாராரு என்னன்னு கேட்டுக்கிடுவோம். சரினா? கால் வந்துட்டாங்க. இந்தப்பா ஜெயிச்சு தரேன், பக்கத்துல வரணும். எல்லாம் ஜெயிப்போம். பௌர்ணமி வரை பொறுமையா இருக்கணும், ஆத்திரப்படவே கூடாது. பக்கத்துல வாங்க, பக்கத்துல வந்து ஜெயிக்கா. இந்தாமா என்னை கஷ்டப்படுத்தாம வாங்க பக்கத்துல. கர்மசாமிக்கு வெற்றி அடைவாய், வெற்றி அடைவாய். நெஞ்சே உனக்கு உபதேசம் இது ஒன்றென்றீரு. என்னப்பா செய்யணும்? கொஞ்சம் இன்னொரு தான் கால் வந்துட்டோம்னா ஒன்றென்றீரு, ஒன்றென்றீரு, ஒன்றென்று உட்காரலாம். கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க எல்லாரையும் வழக்கிலையும் விசாரணையிலையும் மாட்டி விடணும்னு ஒரு பிளான் நடந்துகிட்டு இருக்கு. தெரியுமா? அது அந்த விசாரணைக்கு போய் ஜெயிச்சு வரணுமா, போகாமலே ஜெயிச்சு வரணுமா? போகாம ஜெயிச்சு வரணும். அவ வேணுமா வேண்டாமா? நான் சொன்னா நீ வருத்தப்படக்கூடாதுன்னு தான் உன்கிட்ட நான் கேள்வியை கேட்டேன். அப்படியா? 1 2 3 4 5 6 ரோட்டை விட்டு இறங்கி போனா நிறைய வயல்வெளிகளா இருக்கும். வயல்வெளிகள், தோப்புகள், மரங்கள். அது யார் ஏரியால இருக்குப்பா? தோப்புகள், வயல்வெளிகள். கால் வந்துட்டு வரலாம். நான் தான் என் குதிரை எங்க போதும் அங்கதானே கூப்பிட முடியும். யாருடா இது? தம்பி என்ன பண்றா என்னன்னு பார்ப்போம். ஒரு மரம் மரமா இருந்தா அதுக்கு பெருமை கிடையாது. அதுக்கு பல கிளைகள் வேணும், இலைகள் வேணும். வேணுமா வேண்டாமா? அப்படி இருந்தாலும் இந்த உலகமே அந்த மரத்தை என்ன செய்யும்? பாராட்டும். உண்மையா இல்லையா? இன்னும் ஒரு முறை கால் வந்துடும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி. மாரியம்மன் கோயில் எங்கடா இருக்கு? கோட்டை மாரியம்மன் கோயில். அவ அங்கிருந்து வந்து என் பிள்ளைக்கு நான் குழந்தை வரம் கொடுக்கணும்னு நான் நினைச்சு 3 ஆண்டுகள் ஆகுது. ஆனா 3 ஆண்டுகளுக்கு இடையில உடல்நிலையிலும் கற்பப்பையிலும் தேவையில்லாத வலி, வேதனைகள் இவைகளெல்லாம் தோன்றி மருத்துவ சிகிச்சை பண்ணவா வேண்டாமாங்கிற சந்தேகத்தை நீங்க குழம்பிக்கிட்டு இருக்கீங்க.
கால் வந்துட்டு வரலாம். இப்போ நான் தரணுமா, விஞ்ஞானம் தரணுமா? கொடுப்பேன். அப்படி ஒரே முடிவுக்கு வந்துட்டியா? அலப்பாயிலேயே மனசெல்லாம் தெளிவா இருப்பிய நீ. ஓகேவா? ஒரு ஆபரேஷன் பண்ணா குழந்தை பிறந்துரும். அப்படி யாராவது சொன்னாங்களா? பண்ண போறியா? ஒரே வாக்குல நிக்கணும்டா. மாற மாட்டிய, நீ மாற மாட்டிய. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு கூப்பிடு சாமிய. காட்டு மஞ்சள் மாரியம்மா சொல்லு. மஞ்சள் மாரியம்மான்னு பேர் வச்சுக்கா. பொம்பளை பிள்ளை பிறக்கும். வெற்றி உண்டு. தை பொங்கல்ல இருந்து கூடுது குழந்தை. வெற்றி உண்டு மகனே. பௌர்ணமிக்கு வந்து அன்னதானம் போட்டுருடா. இந்தா நல்லாரு ஐஸ்வர்யம் சுவாமியே. ஆமா சாமியே சரணை.